அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த எல்லா விதமான உணவுகளையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நிறைய படிச்சுட்டோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் பார்க்குறோமோ அதே மாதிரி ஃபுட்டுக்கும் நம்ம மேட்சிங் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்னடா அது ஃபுட்டில் மேட்சிங் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதாவது இந்த நோய் வந்தால் இந்த உணவு சாப்பிட்டா சரியாக போயிடும், இந்த உணவுக்கு இந்த நோய்க்கு இந்த உணவு. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா விட்டமின், மினரல்ஸ், அயன், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், இந்த மாதிரி நிறைய பேர்களை வச்சு நம்ம ஏகப்பட்ட உணவுகளை மேட்ச் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ஏதாவது ஒரு நோய் வந்தது அப்படின்னா இந்த உணவோட இந்த நோயை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நோய் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கை கடக்கமாக இருக்கிற அந்த மொபைலில் தேடி தேடி உலகத்தை நம்ம அதுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உலகம் அதுக்குள்ளே கிடையாது அப்படிங்கிறது தான் ஃபேக்டாக. எந்த உணவுமே தேடி தேடி சாப்பிடாட்டியும் நம்ம உடலை ஆரோக்கியமாக பேணி பாதுகாக்க முடியும், எல்லா விதமான நோயிலேருந்தும் வெளிவர முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் குறைந்தது இந்த புரோட்டீன், விட்டமின் பற்றிலாம் நம்ம அடிக்கடி பேசுகிறது, அடிக்கடி கேள்விப்படுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சமீப காலமாக ஒரு 20 வருஷமாக கூட இருக்கலாம், 20-25 வருஷமாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான வார்த்தைகளே கிடையாது. எப்போ இந்த முட்டைக்கும் பாலுக்குமே விளம்பரம் வர ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து தான் முட்டை, பால், ஆப்பிள், அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் அ டாக்டர் அவே அப்படிங்கிற மாதிரி சில விளம்பரங்களும், முட்டைக்கான விளம்பரமும் பாலுக்கான விளம்பரமும் என்னைக்கு இந்த ஒயிட்லக்கான் கோழி, அதாவது நம்ம பிராய்லர் கோழி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒயிட்லக்கான் கோழியை மார்க்கெட்டில் இறக்குனாங்களோ அன்னைக்கு தான் அந்த முட்டைக்கான விளம்பரம் ஏற்பட ஆரம்பிச்சு. இந்த முட்டை சாப்பிடணும், ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் நடக்கணும், அதுக்காக சாப்பிட சொன்னாங்க. நாமளும் அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லைங்களா? கண்ணை மூடிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா உலகம் கையடக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை அந்த உலகம் அப்படிங்கிற அந்த மொபைல் சிறைப்படுத்தி வச்சுருக்கு அப்படிங்கிறது தான் ஃபேக்டாக. நம்ம உடல் எப்படி அப்படிங்கிறத முதல் அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த முதல் அடிப்படையை தெரிஞ்சுக்காம தான் இன்றைக்கி யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி இருக்கிறோம். நம்ம எதுவுமே சாப்பிடாட்டியும் உடல் பரிபூரணமாக எந்த மாதிரியான நோய்களாக இருந்தாலும் குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற நோயாக இருந்தாலும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. இதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை பற்றி தான் நாங்கள் கண்டினியூவஸாக உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் அப்படிங்கிற வகுப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வீக்கெண்ட் பேட்சஸ் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யார் யாருக்கு விருப்பமோ உடனடியாக எங்களோட தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். கூடிய சீக்கிரம் நிறைய நோய்களின் பெயர்களோட அணிவகுக்க இருக்குது. இன்றைக்கி சமுதாயம் அப்படி தான் இருக்குது. அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும், நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட உடலை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அன்றாடம் நம்மளோட உடல் என்ன நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போடும். நம்மளோட உடல் எல்லா விஷயங்களும் நமக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அந்த மொழி நமக்கு தெரியல, அந்த மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மிகப்பெரிய விஷயத்துலேருந்து நம்ம தப்பிக்கலாம். வேறு ஏதோ மொழிக்கெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? சண்டை போடுறோம், கற்றுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன் நம்ம கூடயே பிறந்து நம்ம கூடயே இருக்கிற வரைக்கும் இருந்து நம்ம கூடயே இருக்கிற அந்த உடலின் மொழியை நம்ம ஏன் கற்றுக்க மாட்டேன்றோம்? வாங்க இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் வகுப்பில். வீக்கெண்ட் கிளாஸஸ், சாட்டர்டே பேட்ச், சண்டே பேட்ச் ரெண்டும் அவைலபிலிட்டி இருக்குது. மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொண்டிருக்கேன். நான் தேவி பி கண்ணன், காஸ்மோ கிளாசிக்கல் அக்கு ஹீலிங் சென்டரிலிருந்து, வலசரவாக்கம், ஆழ்வார்த்திரு நகர், சென்னை. நன்றி, வணக்கம்.